சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இனி காலை மாலை பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் வருகை பதிவை முறைப்படுத்துவதற்காக தற்போது தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உள்ளாட்சித்துறை சார்பில் தமிழக முதலமைச்சர் விஜயோடு நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 36,381 ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் 12,000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர பணியாளர்களாகவும் 23,421 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் முறையாக காலை நேரங்களில் அலுவலகத்திற்கு வராமலும் முறையின்றி மாலை நேரம் அவர்கள் 8 மணி நேரம் வருகை பதிவின்றி முன்னதாகவே வீட்டிற்கு செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுடைய பயோமெட்ரிக் முறையில அவர்களுடைய வருகை பதிவை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. அதற்கான பணிகள்ல தற்போது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்குமே இது பொருந்தும் என்றும் அவர்கள் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் அவர்களுடைய வருகை பதிவை அதில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பணி அல்லது அலுவல்கள் காரணமாக இன்ஸ்பெக்ஷன் உள்ளிட்ட பணிகளுக்காக மாநகராட்சிக்கு வராமல் அவர்கள் வெளியே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவர்களுடைய கைபேசியிலேயே ஒரு செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலமாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே அவர்களுடைய புகைப்படத்துடன் அதே போல அவர்களுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த செயலி மூலம் அவர்களுடைய வருகை பதிவை பதிவு செய்ய வேண்டுவது கட்டாயம் என்றும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் உத்தரவானது வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 32,000க்கும் அதிகமான ஊழியர்கள் அனைவருமே தற்போது இந்த வலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அனைவரையும் கண்காணிக்கக்கூடிய பணியை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இனி அவர்கள் நேரடியாக பயோமெட்ரிக் முறையில குறைந்தபட்சம் 8 மணி நேரத்திற்கு அதிகமாக அவர்கள் பணி நேரத்தை காண்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.